Hi friends, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சாம்சங் கேலக்ஸி M21 ஸ்மார்ட் ஃபோன் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். சரி வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஒரு சின்ன கேஸ் மாதிரி கொடுத்துருவாங்க, அது வெளியே எடுப்போம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு M21 ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக ரேப்பரில் கவர் ஆகிருக்கு. நம்ம ரேப்பரில் இருந்து முதல் வெளியே எடுப்போம். அதை எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த ஃபோனை சைடில் வச்சுட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து 15 வோல்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து 15 வோல்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர். அதுக்கப்புறம் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா USB to Type C கேபிள் இருக்குது. இது வந்து USB to Type C கேபிள் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாக்ஸில் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. இப்போ நம்ம வந்து ஃபோனுக்கு வருவோம். ஃபோனில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஃபோனோட பின்பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கும். பின்பக்கம் பார்த்திங்கன்னா மேலே சாம்சங் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து நம்மளுக்கு 6000 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. பெரிய பேட்ரி தான். பேட்ரி லைஃப் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும். கேமரான்னு பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரையாங்கல் ஷேப்பில் கேமரா கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சல் f2.0 அப்பச்சரில் தராங்க. 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க f2.2 அப்பச்சரில். 5 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் f2.2 அப்பச்சரில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் நம்மளுக்கு பின்னாடி தந்துட்டாங்க. கேமரா கீழே இன்டிஸ்பிளேயில் பின்னாடியே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்துட்டாங்க. ஃபோனோட பின்பக்கம் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்பக்கத்தை பார்ப்போம். இந்த ஃபோனோட டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.4 இன்ச் சூப்பர் ஆண்ட்ராய்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மேலே குட்டியாக ஒரு நாச் இருக்குது. அது பார்த்திங்கன்னா செல்ஃபி கேமரா 20 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க f2.0 அப்பச்சரில். இந்த ஃபோனோட ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா Exynos 9611 சிப்செட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ஓஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1UI OS கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ஜிபியூன்னு பார்த்தீங்கன்னா Mali G72 GPU. இந்த ஃபோனோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 188 கிராம் மட்டுமே. இதில் வந்து 6000 mAh பெரிய பேட்டரி இருக்குது. அதனால் வெயிட்டு கொஞ்சம் ஒரு ஹேண்டில் பிடிச்சி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 188 கிராம் தான். இந்த ஃபோனோட பில்ட் ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா கார்னிக் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் தராங்க. முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி ரெண்டு சைடும் கார்னிக் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷனோட தராங்க. இந்த ஃபோனில் நீங்கள் எத்தனை சிம் போடலான்னு பார்த்தீங்கன்னா டியூவல் சிம்மு, ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டுக்கலாம். லெஃப்ட் சைடில் வந்து ஸ்லிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 3 ட்ரே இருக்கும். நீங்கள் 2 சிம் போட்டுக்கலாம், மைக்ரோ SD கார்டு போட்டுக்கலாம். இந்த ஃபோனோட மேல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாய்ஸ் கான்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. கீழ் பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க, ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குறப்பே இதில் நிறைய ஆப்ஸ் இருக்கும். நீங்கள் வேணுன்னா வச்சுக்கலாம், வேணாட்டெலாம் அன்இன்ஸ்டால் கூட பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஆப்ஸ் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸ் என்னான்னு கேட்பீங்க. அதோட எல்லா டீட்டெயிலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணி உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ வேணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஆல்னு வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷனை. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு.